நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து பல விருந்தினர்களை நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எடுக்க போற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு பேசிக்கா ஒரு மருத்துவர். இவங்க மருத்துவர் மட்டும் இல்ல, இவங்க ஒரு நடிகையும் கூட. அது மட்டும் இல்லாம திமுக கட்சியோட ஊபிகளின் மிகப்பெரிய ஊபின்னு கூட சொல்லலாம். அவங்க தான் டாக்டர் சர்மி. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேடம். மேடம் உங்க தீவிர ஃபேன் மேடம். எங்க வீட்டுல நாங்க சீரியல் எல்லாம் பார்க்கும்போது உங்க சீரியல் எல்லாம் பார்த்துட்டு நானும் எங்க அம்மா சண்டை எல்லாம் போடுவோம். ஓ, ஏன் சீரியல் பார்த்துட்டு சண்டை போடுவீங்களா? சூப்பர் சூப்பர் தம்பி. மேடம் நீங்க ரொம்ப அதிகமா முட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, அப்படியா? இல்ல தம்பி, அது இந்த நாட்டுல என்னென்ன நடக்குது, இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல மத்த கட்சிகள்லாம் பிரச்சனை பண்றாங்க அப்படின்றத நான் எடுத்து பேசுறேன். இதுக்கு நான் அந்த கட்சிக்கு சப்போர்ட், இந்த கட்சிக்கு சப்போர்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது தம்பி. தமிழ்நாட்டுல அவ்வளவு பிரச்சனைகள்லாம் நடக்குது, சரியா? அதை திசை திருப்பணும், அதை மக்கள் மத்தியில கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக இங்க ஒரு கும்பல் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு, சரியா? இந்த சங்கிகள் இருக்காங்க பாத்தியா, சந்துக்கு சந்து ஊடுருவாங்க தம்பி. இந்த சங்கிகளை வேற அறுக்கணும் அப்படின்றதான் என்னோட முதல் நோக்கமே கூட. அதனால நான் மக்கள் கிட்ட எப்படியெல்லாம் சேர்க்க முடியுமோ அது எல்லாத்தையுமே சேர்க்கிறேன். சரிக்கா, நீங்க சங்கிகளை எதிர்க்கிறீங்க, ஓகே. நீங்க நிறைய ஒருமையில பேசுறேன்னு சொல்றாங்களே. இல்லடா, நான் என்னடா ஒருமையில பேசுறேன், நீயே சொல்லண்டா. நம்ம டிவில இருக்கும், உங்களுக்கே தெரியும். நீங்க டிவி டெலிவிஷன்ல இருந்து வந்திருக்கீங்க, நீங்களும் இப்படி பேசலாமா? நீங்க டாப்போட்லாம் கூப்பிடுறீங்க. எவ்வளவு பெரிய ஆங்கர். எவ்வளவு பெரிய ஆங்கர்னா உன் வயசு என்ன? என் வயசு 22 தான். அது என் வயசு என்னன்னு தெரியுமா? உங்க வயசு 62 என்னமோ சொன்னாங்க. 40 வயசு ஆகுது, சரியா? என்ன விட நீ 18 வயசு சின்ன பையன். உன்ன நான் டாப் போட்டு கூப்பிட்டா என்னடா பிரச்சனை? சரி, என்னைய டாப் போட்டு கூப்பிடுங்க, சரின்னு சொல்லலாம். உங்களோட வயசு மூத்தவங்க எல்லாம் டாப் போட்டு கூப்பிடுறீங்களே. இங்க பாரு, இங்க ஒருத்தருக்கு மரியாதை அப்படின்றது அவங்க வயசை வச்சு கிடையாது, சரியா? அவங்க நடந்துக்கிற விதம், அவங்க பேசுற விதத்தை வச்சுதான் இங்க மரியாதைன்றது கொடுக்கப்படுது தம்பி, சரியா? மரியாதையா நடந்துக்கிட்டா உனக்கும் மரியாதை. சரி, இல்லன்னா அப்புறம் அவ்வளவுதான், வேற மாதிரி ஆயிடும். ஓகே மேம், நம்ம அடுத்த क्वेश्चन போயிடலாம். புதுசா ஒரு நடிகர் கட்சி தொடங்குது. புதுசா ஒரு நடிகர் கட்சி தொடங்கி இருக்காரு. அவரை போட்டு நீங்க விளாசம் நினைச்சிருக்கீங்க, ஏன்? இல்ல, இது என்ன அரசியல்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம்? இது என்ன ஒரு கிரிக்கெட் மாதிரி ஒரு விளையாட்டு போட்டியா? நேத்துக்கு பேட் எடுத்தேன், இன்னைக்கு நான் 6 அடிப்பேன் அப்படின்னு இறங்குறதுக்கு? தமிழ்நாடு மக்கள், எத்தனை மக்கள் இருக்காங்க, அத்தனை கோடி மக்களோட தலையெழுத்தெல்லாம் எங்க போறது? இன்னைக்கு நேத்து படத்துல நடிச்சிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டான், நாளைக்கு அவன் முதல்வரே ஆயிட்டா. இந்த தமிழ்நாடோட லட்சணம் எப்படி இருக்கும் தம்பி? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏன் மேடம், எம்ஜிஆர் வந்திருக்காங்க, ஜெயலலிதா அவர்கள் வந்திருக்காங்க. அதெல்லாம் வேற, அந்த காலம்ன்றது வேற. அடுத்தோடனே ஒன்னும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சிஎம் காலம் நிக்கல. எம்ஜிஆர் அவர்களுடைய வரலாறு தெரியுமா உனக்கு? ஆண்டுகள் திமுகல இருந்து அங்கிருந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் தலைவர் ஆகிறாரு. ஆனா இவரு எடுத்தோடனே வானத்துலதான் பறப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு தலைவர், அவர் தான் சிஎம் கேண்டிடேட். இதுல மக்கள் மத்தியில இந்த மாதிரி எல்லாம் வேற பேச்சு, என்னத்த சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இந்த மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வரத முதல்ல தடுத்து நிறுத்தியே ஆகணும். அக்கா, நீங்களும் ஒரு நடிகை தான், நீங்களும் நடிச்சுதான் அரசியல் வந்திருக்கீங்க. நான் நடிகர் தானே சொன்னேன், நடிகையை சொல்லலையே. ஓ, நீங்க அப்படி சொல்றீங்க. ஆமா, அப்ப இதுல நீங்க வேற்றுமை பாக்குறீங்க, ஆண் பெண்ணுன்னு. ஆமா, ஆண் தனி பெண் தனி தான் தம்பி. நாளைக்கு நீ சுடிதார் போட்டு ரோட்ல போக முடியுமா? முடியாதுல்ல. சரிக்கா, அதெல்லாம் விடுங்க. அடுத்த கேள்வி கேக்குறேன், கேளு. இதெல்லாம் நீங்க பண்றது திமுக சீட்டு தருவாங்கன்னு பேராசைப்பட்டு இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்றாங்களா, அதெல்லாம் உண்மையா? தம்பி, எனக்கு அவங்க சீட்டு தரணும், நோட்டு தரணும், ஓட்டு தரணும்ன்றது அவசியமே கிடையாது. நாட்டு மக்களுக்காக என்னென்ன தேவை, மக்களுக்கு என்ன வேணும், மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் அந்த இடத்துல முண்டி அடிச்சுக்கிட்டு போய் நிப்பேன், சரியா? நான் எனக்கு மக்களுக்காக பேசணும். இந்த குரல் இருக்கிற வரைக்கும் மக்களுக்காக பேசணும், மக்களுக்காக உழைக்கணும், மக்களுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாம் பண்ணணும். அது ஓட்டா, சீட்டா, நோட்டா எதுவுமே காரணம் கிடையாது தம்பி. சரிக்கா, உங்களுக்கு 200 ரூபாய் தராங்களா இல்ல எதுவும் கூட கொடுத்துறாங்களா? தம்பி, அக்காவுக்கு 200 ரூபாய் வாங்க வேண்டிய அவசியம்ன்றது கொஞ்சம் கூட கிடையாது. நீங்க தான் கள்ள டாக்டர் ஆச்சாமே. அதுதான். ஏன்னா என்ன சொன்ன? நல்ல டாக்டர்னு சொன்னீங்க. அதுதான். ஏன்னா மக்களுக்காக உழைக்கிறதுல காசு வாங்குறது அர்த்தமே கிடையாது. நம்மளால எங்க ஏதாவது பேசி இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு நாளைக்கே இந்த மாற்றங்கள்லாம் நடந்து இன்னைக்கு இருக்கிற எங்க தலைவரே காலகாலத்துக்கும் தலைவர் ஆயிட மாட்டாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம பேசிட்டு இருக்கேன். ஆனா இந்த சங்கிங்க இருக்காங்க பாத்தியா, சந்துக்கு சந்தை இறங்கி ஒரு இதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த ஆட்சி வேண்டாம், இந்த ஆட்சி ரொம்ப மோசமானது, இந்த ஆட்சி கெட்டது அப்படின்ற மாதிரி தவறான கருத்துக்களை சித்தரிச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த சங்கிகளை ஒழுங்கா உக்காந்து மீடியாக்களை வாட்ச் பண்ண சொல்லுங்க. அப்பதான் தெரியும் இந்த திமுக இந்த மக்களுக்காக என்னெல்லாம் செய்திருக்கு அப்படின்றது. அதை விட இஷ்டத்துக்கு ஒரு போன் வச்சிருக்கான், சரியா? அதுல ஒரு வீடியோ எடுத்து அங்க போடுறது, இங்க போடுறது, லூசு பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க தம்பி. எனக்கு தான் பிடிக்கவே மாட்டாங்குது. சரிங்க, நீங்க சங்கிகள் அடிக்கிறீங்க, எதுக்கு தேவையில்லாம எங்க அண்ணன் அடிக்கிறீங்க? யாரா உங்க அண்ணன்? கருப்பு சட்டை போட போறேன் எங்க அண்ணன். ஓ, அவருதான் உங்க அண்ணனா? எனக்கு நாக்கெல்லாம் முடிக்கிறீங்க.
தம்பி என்ன பேசிட்டு இருக்காரு, கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆகுதுன்னு தான் பேரு, சும்மா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஏங்க நீங்க கருப்பு சட்டை போட்டு சுத்துறீங்க அப்படின்னா நாட்டுல நடக்கிற பிரச்சனையை பத்தி பேச வேண்டியது தானே? வாய்க்கு வந்தபடி தலைவரை பத்தி பேசிட்டு இருக்க, என்ன அருகதை இருக்கு அவனுக்கெல்லாம், இல்ல என்ன தகுதி இருக்கு அவனுக்கெல்லாம் கேக்குறேன். கூட்டணியே வைக்காம இருக்கிற ஒரே அரசியல்வாதி அவர் தாங்க, எங்க அண்ணன். என்ன இருக்காரு, அப்படியே தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்காரா, உச்சியில இருக்காரா? யாருமே பண்ணாததெல்லாம் எங்க அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மாநாடு நடத்துறது, கடல்ல மாநாடு நடத்துறது, ரோட்ல மாநாடு நடத்துறது, ஆடு மாடு மரம் செடி கூட மாநாடு நடத்துறது யாருமே பண்ணது கிடையாது. அவரு மனுஷங்களுக்கு ஓட்டுரிமை இருக்குன்றதே மறந்துட்டாரு போல் இருக்கு. ஆடு மாடுக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு போல் இருக்கு. அதுக்குதான் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்து மேலோட்டமா பாக்குறீங்க, உள்நோக்கமா பார்த்தாதான் அதோட விழிப்புணர்வு உங்களுக்கு தெரியும். அதுல என்ன விழிப்புணர்வு இருக்கு? ஆட்டாம் புழுக்கி அல்றதா இல்ல மாட்ட சாணி அல்றதா? சொல்லு தம்பி. இன்னும் ஒரு டாக்டர் வந்துட்டு எப்படியா பேசுவீங்க? இல்ல எனக்கு புரியல. டாக்டரா இருந்தாலும் ஆடு மாடு சாணி போடுறதெல்லாம் உண்மைதானே? அது சொல்றதுல என்ன தவறு இருக்குன்னு கேக்குறேன். சரி, தவறலாம் இல்ல. இப்ப எனக்கு வந்து இன்னும் டவுட். சொல்ல, நீங்க சப்போர்ட் பண்றது தலைவருக்கா இல்ல சின்னவருக்கா? என்னைக்குமே தலைவர் தான் எங்களோட கண். தலைவருக்கு அடுத்தது யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னா சின்னவர். சின்னவருக்கு அடுத்தது யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னா சின்னவருக்கு. அதாவது காலகாலத்துக்கும் அந்த திமுக கொடி தூக்குறது, அவங்களுக்காக பேசுறது, அவங்களுக்காக பறிஞ்சு தம்பி அந்த மாதிரிலாம் பேசாது, கொடி தூக்குறதுன்னு சொன்னீங்கல்ல, பறிஞ்சு பேசுறது, இதுதான் எங்களுடைய முதல் நோக்கமே. தலைவருக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே இந்த ஆயுள் இருக்கிற வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் தம்பி. சரிக்கா, நீங்க நிறைய வீடியோஸ் போடுறீங்க உங்க சோசியல் மீடியாஸ்ல, யூடியூப்ல, சரி, நிறைய கெட்ட வார்த்தையில கமெண்ட் பண்றானுங்க. அவங்கள நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது அவனுங்கெல்லாம் இருக்கானுங்க லூசு பசங்க. அக்கா ஆக்கப்பூர்வமா அறிவுபூர்வமா ஏதாவது ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அதை அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேன்றானுங்க. இஷ்டத்துக்கு அவனுங்களா மாத்திக்கிட்டு லூசு மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவும் இல்லை, விருப்பமும் கிடையாது இதுக்கெல்லாம் கருத்து சொல்றதுக்கு. எங்க தலைவர் பார்த்து பாரு, 2026 தேர்தலில் ஜெயிச்சுட்டு எவையெல்லாம் கெட்ட வார்த்தையில கமெண்ட் போடுறானோ அவன் எல்லாத்து மேலே ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளணும் தம்பி. அதுதான் கெட்ட வார்த்தையில கமெண்ட் பண்ணா உங்களே தாங்க தூக்கி உள்ள போடுவாங்க தம்பி. நான் கெட்ட வார்த்தையில யாருக்கும் கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் நேரடியா திட்டுவேன், போட புறம்போக்கு பிசினாரி அது இதுன்னு திட்டுவனே தவிர கமெண்ட்ல போய் யாரையும் திட்ட மாட்டேன் தம்பி. நான் நேர்லயே போய் திட்டிட்டு வந்துருவேன். சரி, நீ உங்களை வந்து நிறைய பேர் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க காலேஜுக்கு ஸ்கூலுக்குலாம். இதெல்லாம் வந்து நீங்களா காசு கொடுத்து கூப்பிட சொல்றீங்களா இல்ல அவங்களா கூப்பிடுறாங்களா? ஒருத்தர் இந்த சமுதாயத்துக்காக இந்த மக்களுக்காக எத்தனை நலத்திட்டங்கள் எத்தனை நலப்பணிகள் பண்ணி இருந்தா அவங்கள சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்கன்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. அத்தனை ஸ்கூல்ஸ் அத்தனை காலேஜஸ்க்கு நானே வரலன்னாலுமே நீங்க வந்தே ஆகணும்னு எனக்கு கம்பல் பண்ணி எனக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா அதுக்கு நான் பண்ண நலத்திட்டங்களும் நல்ல விஷயங்களும் மட்டும்தான் முக்கியமான காரணம். இல்ல எனக்கு புரியல. இப்ப நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க, ஒரு கலெக்டர் வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த கலெக்டரை பார்த்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸும் கலெக்டர் ஆகணும்ன்ற ஒரு காரணத்துக்காக வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க. உங்களை எதுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க? அதான் கேள்வி. அதுதான்டா அவங்க உங்களை மாதிரி உங்களை வீடியோஸ் போட்டு கெட்டாத பேசணும்ன்றீங்களா? சொல்றத கேளு. கலெக்டர் கூப்பிட்டா கலெக்டர் ஆவீங்க, போலீஸை கூப்பிட்டா போலீஸ் ஆவீங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு பன்முக கலைஞரை கூப்பிட்டீங்க அப்படின்னா அரசியலுக்கும் வரலாம், சினிமாவுக்கும் போகலாம், சீரியலுக்கும் போகலாம், இந்த மாதிரி மேடை பேச்சும் பேசலாம், மருத்துவத்துறையிலும் பெரிய ஆள் ஆகலாம். இந்த மாதிரி அத்தனை திறமைகளை கொண்டுகிட்டு இன்னைக்கு அவங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் என்ன ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க தம்பி. சரிங்கக்கா, நீங்க டாக்டர் வந்து நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க, சீரியல்லையும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்களும் காசு வரும். இதெல்லாம் பத்தாம எப்ப போய் நீங்க முட்டு கொடுக்க ஆரம்பிச்சீங்க? தம்பி நான் காசுக்காக முட்டு கொடுக்கவே இல்லை. இப்போ ஒரு தலைவர் ஒரு மக்களுக்காக நல்லது பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஆதரவா போய் நிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நான் அதான் கேக்குறேன். நானும் இத்தனை ஆண்டுகளா இத்தனை தலைவர்களை பார்த்திருக்கேன். ஆனா யாருமே இந்த மக்களுக்காக மக்களை பத்தி யோசிச்சதும் கிடையாது, மக்களை நினைச்சு கவலைப்பட்டதுமே கிடையாது. ஆனா எங்க தலைவர் மக்களுக்காக களத்துல போறாரு, மக்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அங்க நிக்கிறாரு, மக்களுக்காக வாழ்நாள் முழுக்க மக்களுக்காக கஷ்டப்படுறாரு. இந்த 4.25 வருஷத்துல மக்கள் பட்ட கஷ்டம் அதிகமா, மக்களுக்காக எங்க தலைவர் பட்ட கஷ்டம் அதிகமா அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் பட்ட கஷ்டம் தான் அதிகம். அத தலைவர் வேடிக்கை பார்த்துட்டு அப்பப்போ அவங்களுக்காக ஏதாவது பண்ணுவாரு. அந்த மாதிரி இருக்கிறது ஒரே காரணத்துக்காக தான் அவருக்காக இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். சரி, இன்னொன்னு சொல்றாங்க, நீங்க வந்து பெரியவருக்கு ரொம்ப சொம்பு தூக்குறீங்கன்றாங்க. பெரியவருக்கு நான் சொம்பு தூக்கெல்லாம் கிடையாது. பெரியவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரோ இன்னைக்கு இந்த அரங்கத்துல உட்காந்து பேசுறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே பெரியவர் தான். பெரியவர் நீங்க இல்ல தம்பி, பெரியவர் தான். பெரியவர் அன்னைக்கு ரோட்ல இறங்கி போராடலன்னா இன்னைக்கு நான் வீட்டுலதான் உட்காந்துருப்பேன். அவர் அன்னைக்கு ரோட்டுக்கு வந்தாரு, நான் வீட்டை விட்டு தெருவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு பெரியவர் மட்டும் தான் காரணம். சரிக்கா, முடிச்சிடலாமா? சரி தம்பி. அதுக்கு முன்னாடி 2026 நடக்க போற தேர்தலை உங்களோட வாக்குகள் எல்லாமே தலைவருக்கு தான் போகணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அப்பதான் இந்த 5 ஆண்டுகள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தீங்களோ அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நன்றி. இந்த கூதே எவ்வளவு வாங்கியிருக்கும், பெட்டி பெட்டி வாங்கியிருக்குமோ. சரிக்கா, முடிச்சிடலாம்க்கா. நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்ம டாக்டர் ஷர்மி கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு வீடியோல வந்து இன்னொரு கெஸ்ட் கூட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.